மக்களின் பணம் ஒருபோதும் வீணடிக்கப்படாது என மத்திய நிதியமைச்சர் மாநிலங்களவையில் உறுதியளித்துள்ளார். மாநிலங்களவையில் உரையாற்றிய அவர், மத்திய அரசின் நிதி என்பது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடின உழைப்பால் கிடைத்த பங்களிப்பு என்றும் அதை அரசியல் தேவைகளுக்காக வீணடிக்க முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். நடுத்தர வர்க்கத்தினர் நசுக்கப்படுவதாக எதிர்க்கட்சிகள் விவாதத்தின் போது முன்வைத்த குற்றச்சாட்டுகளை மறுத்த அவர், 2013-14 நிதியாண்டில் 5.26 கோடியாக இருந்த வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை 2024-2025 12.13 கோடியாக உயர்ந்துள்ளதை சுட்டிக்காட்டி, மக்கள் தாங்களாகவே முன்வந்து வரி செலுத்துவதாகவும் இது நடுத்தர வர்க்கத்தின் மிகப்பெரிய கட்டமைப்பு விரிவாக்கத்தை காட்டுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் பணவீக்க நெருக்கடி ஏதும் இல்லை என்றும் உறுதிபட தெரிவித்தார். அதேபோல 2017-18 5.6% இருந்த வேலை வாய்ப்பின்மை விகிதம் 2023-24 3.2% குறைந்துள்ளதை சுட்டிக்காட்டி, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை சாம்பியன்களாக மாற்றவும் வளரத் துடிக்கும் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்கவும் அரசு முக்கியத்துவம் அளிப்பதாக கூறினார். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.